நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. ஈரோட்டில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஸ்கூலுக்கு தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த கரஸ்பாண்டன்ட் நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணியிருந்தாருன்னா 1 இயருக்கு முன்னாடி இவரோட இன்னொரு ஸ்கூலுக்கு நம்ம பயணியர் பயோடேங்க் 30,000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோங்க. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடுங்க. ரொம்ப சூப்பராக இந்த டேங்க் ரன் ஆகிட்டுருக்கு. எங்களோட இன்னொரு ஸ்கூலுக்கும் இந்த டேங்க் தேவைப்படுதுன்னு நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கூலில் என்ன ப்ராப்ளமாக இருந்ததுன்னா இவங்க கான்க்ரீட்டில் இங்கே செப்டிக் டேங்க் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்குங்க. அதனால் ஸ்கூலோட வெக்கேஷன் முடியறதுக்குள்ளே, அதாவது கிறிஸ்மஸ் நியூ இயர் ஹாலிடேஸ் வருதுங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்துருவாங்க. அதனால அதுக்குள்ள டேங்க் வேணும்னு இவங்க கேட்டிருந்தனால இங்க நாம 20,000 லிட்டர் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. இப்போ கான்கிரீட்ல செப்டிக் டேங்க், அதாவது செங்கல் மணல் வச்சு செப்டிக் டேங்க் கட்டலாங்க. அதே மாதிரி பயோ டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்கிரீட்ல கிடைக்குது, பிவிசியில் கிடைக்குது, செங்கல் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் கிடைக்குது. அப்படியும் வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கான்கிரீட்ல செப்டிக் டேங்க் கட்டினீங்கன்னா அது ஒரு ஸ்டோரேஜ் டேங்க். அதை நிறைஞ்சதும் நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணணும்னா நீங்கள் 2,500 ரூபாய் கொடுத்து 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் பயோ டேங்கில் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பக்கத்தில் ஏதாவது மரங்கள் இருந்துச்சுன்னா அதனோட வேர்கள் துளையிட்டதுன்னா இந்த டேங்க்ல இருந்து விரிசல் விழுந்து கழிவுகள் எல்லாம் வெளியே வந்துருங்க. பக்கத்துலேயே போர் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோடு தான் இது கலக்கும். இதுவே நம்ம பயணியர் பயோ டேங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டேங்குக்குள்ள பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கை வடிவமைச்சிருக்கிறதுனால பாக்டீரியாவை நீங்கள் இந்த டேங்க்ல ரீஃபில் பண்ண தேவையில்லை. உள்ள வரவே மனித கழிவுகள் பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ள மனித கழிவுகளே ஸ்டோர் ஆகாதுங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், இதனோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.